அருமையானவர்களே, 22வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹினுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தராவி தொழுகையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, இன்றைய நாளின் தராவி தொழுகையில் ஓதப்பட்ட அல் ஹுஜராத் அத்தியாயத்தின் 12ஆம் வசனத்தில் ஈமான் கொண்ட நம்மை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தி, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கசீரம் மினல் தன்னு, ஊகங்களில் சந்தேகங்களில் அதிகமானதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பஅலல் தன்னி இஸ்முன், சில ஊகங்கள் சந்தேகங்கள் அது மிகப்பெரிய பாவமாகும். வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காதீர்கள். வலா யகதப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். அயஹிப்பு அஹதுக்கும் அயகுல லஹம அஹீஹி மைத்தா, உங்களில் எவரேனும் தன்னுடைய இறந்து போன சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? ஃபகரிஹ்துமூஹு, பாருங்கள் நீங்களே அதை அருவருப்பாக கருதுகிறீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். அருமையானவர்களே, நம்முடைய சமூகத்தில் உள்ள 4 நபர்கள், அது ஆண்களோ பெண்களோ, ஆலிம்களோ அவாம்களோ, தனி மனிதர்களோ அமைப்புகளோ, யாராக இருக்கட்டும், ஒரு இடத்தில் ஒன்று கூடினால் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு என்பது அந்த 4 நபர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத 5வது ஒரு நபரை பற்றியதாகத்தான் இருக்கும். அந்த 4 பேர்ல ஒருத்தர் எழுந்திருச்சு போயிட்டான்னு சொன்னா இருக்கிற 3 பேரும் போனவனை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க, இவன் என்ன யோக்கியமா என்பதாக சொல்லி. இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனுக்கு அவசரமான வேலை இருந்தாலும் அவன் எழுந்திருச்சு போக மாட்டான். ஏன்னா அப்படி போனா எங்க இருக்கிற 2 பேரும் நம்மளை கழுவி குடிச்சிருவானுவளோ அப்படிங்கிற அந்த நினப்பு தான். இதுதான் இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலையாக இருக்கிறது. இறந்து போன ஒருவரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நல்ல அம்சங்களைத்தான் பேச வேண்டும் என்பதாக சொல்லித் தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் தான் இன்றைக்கு அதிகமாக புறம் பேசுவது, பிறரை பற்றி துருவி துருவி ஆராய்ச்சி செய்வது, கோள் சொல்வது, இதுவெல்லாம் சமூகத்தில் பெருகி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். உயர்ந்த மனிதர்கள் தங்களுக்குள் உயர்வான கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்வார்கள். உயர்ந்த மனிதர்கள் தங்களுக்குள் உயர்வான கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்வார்கள். சாதாரண மனிதர்கள் நிகழ்வுகளை மட்டும்தான் தமக்குள் பேசிக்கொள்வார்கள். கீழ்த்தரமான மனிதர்கள்தான் பிற மனிதர்களை பற்றி புறம்பேசி கொண்டிருப்பார்கள் என்பதாக சொல்கிறது ஒரு சீன பழமொழி. இதைத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் ஹஜ்ஜத்துல் விதாவில் லட்சக்கணக்கான நபித்தோழர்களுக்கு முன்னால் அந்த நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலா ததுரூன ஐயு யௌமி ஹாதா, இது எந்த நாள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டார்கள். அந்த நாளுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஏதாவது பெயர் சூட்ட போகிறார்களோ என்று எண்ணிக்கொண்ட அந்த நபித்தோழர்கள், காலு அல்லாஹு ரசூலு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதருமே அதை அறிவார்கள் என்பதாக சொன்னபோது, ஃபகால அலைஸ பியௌமின் நஹர், இது நஹருடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் தானே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்.
குல்னா பலா யா ரசூலல்லாஹ், ஆம் என்பதாக அந்த நபி தோழர்கள் எல்லாம் சொன்னோம். கால ஐயு பலதின் ஹாதா, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எந்த ஊர் என்பதாக கேட்டார்கள். அலைசத் பில் பல்தத்தில் ஹராம், இது புனித நகரம் அல்லவா என்று கேட்டார்கள். குல்லா பலா யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஆம் என்பதாக சொன்னோம். ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் பைனக்கும் ஹராமுன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த மக்கமா நகரம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, அதே போல கஹுர்மதி, அந்த அளவுக்கு பிறருடைய உயிர் புனிதமானது, பிறருடைய மானம் புனிதமானது, பிறருடைய பொருள் புனிதமானது. ஃபஇன்ன திமாஅக்கும், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்வது ஹராம். வ அம்வாலக்கும், அவனுடைய பொருளை அபகரித்துக் கொள்வது ஹராம். வ அராலக்கும், அதுபோல பிறருடைய மானம் மரியாதையோடு விளையாடுவது ஹராம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து வைத்திருப்பதை போல, ஒரு மனிதன் பிற மனிதர்களுடைய பொருளை அபகரிக்க கூடாது என்பதை நாம் தெரிந்து வைத்திருப்பதை போல, பிறரின் மானம் மரியாதையோடு விளையாடக்கூடாது என்பதில் எந்த அளவுக்கு நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றொரு இடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி ஹராம், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராமாக்கப்பட்டது என்னவென்றால் தமுஹு வ மாலுஹு வ ஐரதுஹு, அவனுடைய இரத்தம் ஹராம், அவனை கொலை செய்யக்கூடாது, அவனுடைய பொருள் நமக்கு ஹராம், அதை அபகரித்து கொள்ளக்கூடாது. வ ஐரதுஹு, அவனுடைய மானம் மரியாதையோடு விளையாடக்கூடாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிமை கொலை செய்வது எப்படி ஹராமோ, அதே போல அவனுடைய மானம் மரியாதையோடு விளையாடுவது ஹராம். ஒரு முஸ்லிமின் பொருளை அபகரித்துக் கொள்வது எப்படி ஹராமோ, அதே போல அவனுடைய உள்ளத்தை உடைப்பது ஹராம் என்று மூன்றையும் சரிசமமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற போது, எந்த அளவுக்கு பிறருடைய மான மரியாதையினுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், பெண்கள் விஷயத்தில் அவர்களுடைய மானம் மரியாதையோடு விளையாடக்கூடாது. பெண்களை குறித்து அவதூறாக பேசுவது என்று சொன்னால், அது ஏதாவது கிசுகிசு பேசுவது என்று சொன்னால், அவ்வளவு சந்தோஷத்தை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் நம்மால் பார்க்கப்படுகிறது. 24வது அத்தியாயம் சூரத்து நூர், இதில் முழுக்க முழுக்க பெண்களினுடைய மான மரியாதை விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சூரா நூரில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசுகின்றான். 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி ஸும்ம லம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா. போற போக்கில் பெண்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே மற்றவங்களை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பேசலைன்னா நம்மளுக்கு தூக்கமே வர்றதில்லை, சாப்பாடே இறங்குறதில்லை. அதுவும் பெண்களுடைய விஷயத்தை பேசுவதாக இருந்தால், அந்த பொம்பளை இப்படி, இந்த பொம்பளை அப்படி, உனக்கு அது தெரியுமா, இவன் நல்லவ கிடையாது, இந்த மாதிரி போனதை நான் பார்த்தேன் என்றெல்லாம் பேசுகிற நிலைகளை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், செம்மலம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா, எது சம்பந்தமாக குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அது சம்பந்தமாக 4 சாட்சிகளை அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஒரு பெண்ணை குறித்து நாம் அவதூறை சொல்கிறோம், ஒரு பெண்ணை குறித்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், எது சம்பந்தமாக நீங்கள் அவதூறு சொல்கிறீர்களோ அல்லது எது சம்பந்தமாக அந்த பெண்ணினுடைய விஷயத்தில் நீங்கள் பேசுகிறீர்களோ அது சம்பந்தமா நீங்க ஆமா உண்மைதான், இது எனக்கு தெரியும், அந்த பொம்பளை அப்படி போனதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு இதுக்கு சாட்சி இருக்கு என்று 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜ்லிதூஹும் 80 ஜல்தா, பிற மக்களுக்கு முன்னால் அவனை முன்னிறுத்தி 80 ஜல்தா 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறான். எதற்காக? அதை பார்த்து மற்றவர்கள் அதற்கு பிறகு பிறருடைய மானம் மரியாதையோடு விளையாடுவதற்கு அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி
பிற பெண்ணினுடைய விஷயத்தில் ஒருவர் அவருடைய மானம் மரியாதையோடு விளையாடுகிறார் என்று சொன்னால், ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். 4 சாட்சிகளை அவரால் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால், எல்லா மனிதர்களுக்கு முன்னால் நிறுத்தி, சமூகத்திற்கு முன்னால், ஜமாத்துக்கு முன்னால் நிற்க வைத்து 80 கசையடிகளை கொடுக்க வேண்டும். எதற்காக வேண்டி? அதற்கு பிறகு, அதை பார்த்ததற்கு பிறகு அது மற்றவர்களுக்கு நாம் இப்படி சொன்னோம் சொல்லி சொன்னா, பிறரை அவதூறாக பேசினால் நமக்கும் இது நடக்குமே என்று என்கிற அந்த அச்சம், பயம் அந்த மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா. இனி மார்க்க ரீதியாக இவனிடமிருந்து எந்த சாட்சியமும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. ஒருத்தனால் அந்த மாதிரி சாட்சியை கொண்டு வர முடியல, அவனுக்கு 80 கசையடி கொடுத்தாச்சு, அதோடு நிறுத்திடல. அல்லாஹு தாலா சொல்கிறான், அது மார்க்க சம்பந்தமாக அதுக்கப்புறம் அவன் என்ன எந்த விஷயமாக அவன் கொண்டு வந்தாலும் அவன் நம்பிக்கையை இழந்து விட்டான். அவனுடைய மார்க்க சம்பந்தமான எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதாக அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். இவர்களெல்லாம் பாவிகள் தான் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். சூரத்து நூரினுடைய 19வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபஹிஷத ஃபில்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட நல்லவர்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியே யார் விரும்புவார்களோ அவர்களுக்கு லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித்துன்யா வல் ஆகிரா. நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனை உண்டு என்பதாக சொல்கிறான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாதவற்றை பற்றி அடுத்தவர்களிடத்துல நீங்க பேசாதீங்க. மற்றவர்களின் மானம் மரியாதை விஷயத்தில் நீங்க விளையாடாதீங்க. அப்படி விளையாண்டீர்கள் என்று சொன்னால் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அவர்கள் செய்தவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, இல்லாத விஷயங்களை இட்டுக்கட்டி பிறரை குறித்து நாம் பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வயலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா. குறை சொல்லி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கோல் சொல்லி திரிபவர்களுக்கு இந்த கபருக்கு அவர்கள் சென்றவுடனே அதற்கான அதாபு வேதனை ஆரம்பமாகி விடுகிறது என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸாக அமைந்திருக்கிறது. ஒரு சமயம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கிற போது, வழியிலே 2 கபரை சுட்டிக்காட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே சொன்னார்கள், இந்த 2 கபரிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கபராளிகள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதாபு செய்யப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். யுஅதபானி, இந்த 2 கபரிலும் அடக்கப்பட்டு இருப்பவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி வேதனை செய்யப்படுகிறார்கள்? ஒமா யுஅதபானி ஃபீ கபீரின், பெரிய பெரிய குற்றத்திற்காக அல்ல, சின்ன சின்ன பாவங்களை செஞ்சாலும் தவறுகளை செய்தாலும் கபரிலே அதாபு வேதனை நடைபெறும் என்பதாக சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒன்றாக இப்படி சொன்னார்கள், கான அஹதுஹுமா லா யஸ்ததிரு மின் பௌலிஹி. ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு அவர் சரியா சுத்தம் செய்யல, அப்படி சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாததின் காரணத்தினால் கபரிலே அவருக்கு அதாபு ஏற்படுகிறது, வேதனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வகானல் ஆஃபர் யம்ஷி பின் நமீமா, பிறரை பற்றி கோல் சொல்லி கொண்டிருக்க கூடாது. பிறரை பற்றி அவர் புறம்பேசி கொண்டிருந்தார், கோல் சொல்லி கொண்டிருந்தார். அப்படி கோல் சொல்லி கொண்டிருந்ததின் காரணத்தினால் அவருக்கு கபரிலே அதாபு நடைபெறுகிறது, வேதனை நடைபெறுகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த ஒரு கோல் சொல்வதை, பிறருடைய மான மரியாதையோடு விளையாடுவதை, புறம் பேசுவதை நாம் சர்வ சாதாரணமாக நினைக்கிறோமோ அது பேசுற மாதிரி வராது. அதை பேசினாதான் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்பதாக நாம் கருதுகிறோமோ, அதை வச்சுதான் அடுத்தவனை கழுவி ஊத்தி தான் நமக்கு நேரத்தையே போக்க வேண்டியது இருக்கிறது என்பதாக கருதுகிறோமோ, அது அந்த வார்த்தைகளோடு முடிந்து விடக்கூடிய ஒன்று அல்ல. அது காத்தோடு காத்தாக கலந்து போய்விடக்கூடிய வார்த்தைகள் அல்ல. கிராமன் காத்திபின் என்கிற அந்த வழக்குகள் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே கேள்வி கேட்பான் என்கிற போது நாம் யாரையாவது குறித்து புறம் பேசுகிறோம், கோல் பேசுகிறோம் என்று சொன்னால் கபருக்கு சென்றவுடனே அங்கே அதாபு வேதனை ஆரம்பமாகி விடுகிறது என்கிற போது இதிலெல்லாம் மிகவும் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றிருந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னை நரகத்தை எடுத்து காண்பிக்கப்பட்டது, நரகத்தின் பக்கம் என்னை அழைத்து சென்றார்கள். அந்த நேரத்தில் நான் சில மனிதர்களை பார்த்தேன்.
அவர்களுக்கு செம்பில் ஆளான நகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செம்பிலாலான மிக நீண்டமான அந்த நகத்தை கொண்டு அவர்கள் தங்களுக்கு தாங்களாகவே தங்களுடைய முகங்களை அவர்கள் கிழித்து கீறி கொண்டிருந்தார்கள், அவர்கள் பரண்டி கொண்டிருந்தார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னோடு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், ஏன் எதற்காக வேண்டி இவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை? அவர்களுக்கு செம்பிலாலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக தங்களுடைய முகத்தை தாங்களே அவர்கள் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக கேட்டபோது, ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு வேதனை என்பதாக கேட்கப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜிப்ரீல் சொன்னார், இவர்கள்தான் உலகத்தில் வாழுகிற போது பிறருடைய மானம் மரியாதையோடு விளையாண்டவர்கள். பிறருடைய மான மரியாதையோடு விளையாண்டதின் காரணத்தினால், பிறரை குறித்து அவர்கள் புறம்பேசிக் கொண்டிருந்ததின் காரணத்தினால், உலகத்தில் வாழுகிற போது எந்த முகத்தை நாம் ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை கண்ணாடியில் பார்த்து கொள்கிறோமோ, எந்த முகத்தின் மூலமாக நம்மை அடையாளம் காட்டப்படுகிறதோ, நம் அழகாக இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோமோ, அதற்காக எவ்வளவோ மெனக்கெடுகிறோமோ, அந்த முகங்களை நம்முடைய கைகளாலே நாம் கீறி கிழித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அந்த வேதனை தண்டனை என்பது பிறருடைய மான மரியாதையோடு யார் விளையாடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, ஒரு வருடத்தில் அவர் இல்லாத நேரத்தில் அவரை குறித்து அவரிடத்தில் இருப்பதை பிறரிடத்தில் பேசினால் அதற்கு பெயர் புறம் பேசுவது, கோல் சொல்வது. அவரிடத்தில் இல்லாத நேரத்தில் அவரிடத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறோம் என்று சொன்னால் அதுதான் புறம் பேசுவது, கோல் சொல்வது. அதே நேரத்தில் அவரிடத்தில் இல்லாததை, அவர் செய்யாததை பேசினால் அதற்கு பெயர் புறம் அல்ல, அதற்கு பெயர் இட்டுக்கட்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் கால ஃபீ முஃமினி மா லைஸ ஃபீ, ஒரு முஸ்லிமை குறித்து நாம் பேசுகிறோம், நாம் பேசுகிற செய்தி அவரிடத்திலே இல்லை, அவரிடத்தில் இல்லாத ஒன்றை பிறரிடத்தில் நாம் பரப்புகிறோம் என்றால் அஸ்கனஹுல்லாஹு ரதகத்தல் ஹபாலி ஹத்தா யஹ்ருஜு மிம்மா கால, பிறரிடத்தில் இல்லாத பிறரை குறித்து சொன்ன அந்த அவதூறை, அந்த செய்தியை நிரூபிக்கும் வரை நரகவாசிகளின் சீலும் சலமும் உள்ள இடத்தில் அவர்களை அல்லாஹ் தங்க வைப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிமை குறித்து ஒரு குறை ஒன்றை சொல்லி இருக்கிறோம், ஆனால் அவரிடத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் சொல்லி இருக்கிறோம், அதை நிரூபித்தாக வேண்டும். அவரை நிரூபிக்கிற வரைக்கும் அந்த சீலும் சலமும் நிறைந்திருக்கிற அந்த நரகத்திலிருந்து அவரால் தப்ப முடியாது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எப்படி இல்லாத ஒரு விஷயத்தை அவரிடத்தில் இருந்ததாக நம்மால் நிரூபிக்க முடியும்? அப்படியானால் காலத்திற்கும் நரகத்திலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்தாக இருக்கிறது. என்கிற போது நாம் பிறரை குறித்து பேசுகிற விஷயத்தில், பிறருடைய மான மரியாதையோடு விளையாடுகிற விஷயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வருடத்தில் நாம் குறையை கண்டால் அவர் திருந்துவதற்காக அவரிடத்தில் போய் அதை நாம் சுட்டி காட்டலாமே தவிர, பிறரிடத்தில் புறம்பேசி கொண்டு கோல் சொல்லிக் கொண்டு பிறருடைய மான மரியாதையோடு விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு வருடத்தில் இருப்பதையே பிறரிடத்தில் போய் சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது என்கிற போது, இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லிக் கொண்டு தெரிந்தால் என்னவென்று சொல்வது? மற்றவர்களுடைய மான மரியாதையோடு விளையாடுகின்ற விஷயத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அது நாம் சுவனம் செல்வதற்கே தடையாக அமைந்துவிடும். இதில் நாம் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் யாரின் மனதை உள்ளத்தை உடைத்திருக்கிறோமோ, காயப்படுத்தி இருக்கிறோமோ, அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்கிற போது அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனையை, துஆவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் தடுப்பும் இருக்காது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், கூஃபாவின் ஆளுநராக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற போது, சில மக்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை குறித்து, அந்த ஆளுநரை குறித்து சில குறைகளை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளில் ஒன்று, அவர் சரியா தொலை வைக்கிறதில்லை என்பதாக சொன்னார்கள்.
சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி உங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறதே, அதை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா என்று அவர்கள் விசாரிக்கிற போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை முழுமையாக மறுத்தார்கள். அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நான் சரியாதான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா என விசாரிப்பதற்காக கூபாவிற்கு ஆள் அனுப்பினார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அந்த மக்களிடத்திலே, ஊர் மக்களிடத்திலே விசாரிக்கிற போது யாருமே எந்த ஒரு குறையும் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து பேசவில்லை. எல்லோரும் நல்ல விதமாகத்தான் சொன்னார்கள். ஆனால் ஒரு ஜமாத்துல, ஒரு பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஒரு மக்களிடத்துல போய் அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கிற போது கத்தாதா என்கிற ஒரு மனிதர் அவர் எழுந்து சொன்னார், நீங்க சஅத பத்தி எனக்கு எந்த குறையும் சொல்லணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது, நீங்க கேட்கறதுனால சொல்றேன். இப்படித்தான் நிறைய நபர்கள் பேசுகிற பேச்சுக்களை நம்மால் பார்க்க முடியும். அவரை பத்தி அவருக்கும் எனக்கு எந்த ஒரு என்னங்க உறவு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீங்க கேட்குறீங்கல்ல, கேட்கறதுனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில மடியில இருந்து அப்படியே போட்டு விடுறது. அதே மாதிரிதான் இந்த கத்தாதா என்பவர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொன்னார், சஅத் அவர்கள் மார்க்கத்திற்காக போர் செய்வதற்கு ஆள் அனுப்புவார், ஆனா அவர் போக மாட்டார், இங்க உட்கார்ந்துக்கிடுவாரு. இது ஒரு குற்றச்சாட்டாக சொன்னார். இரண்டாவதாக சொன்னார், பொருட்களை அவர் பங்கு வைத்து கொடுக்கிறார் என்று சொன்னால் நீதமாக அவர் நடந்து கொள்ள மாட்டார், சரிசமமாக பங்கு வைக்க மாட்டார், கொஞ்சம் அப்படி இப்படி ஆள் பார்த்து அவர் கொடுப்பாரு என்று இரண்டாவதாக ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். மூன்றாவதாக சொன்னார், தீர்ப்பு அளிக்கும் போது அவர் நீதியா நடந்து விட மாட்டாரு, கொஞ்சம் நீதத்தை தவறிதான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு என்று 3 குற்றச்சாட்டுகளை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்த போது அது அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது. இதை கேட்ட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மானம் மரியாதையோடு இந்த மனிதர் விளையாண்டு இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு எதுவும் உண்மை இல்லை, அறிந்து கொள்ளுங்கள். எல்லா மக்களுக்கும் முன்னால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 3 பிரார்த்தனைகளை இவரின் மூலமாக இவருக்காக வேண்டி நான் இப்பொழுது செய்ய போகிறேன். இறைவா, உன்னுடைய இந்த அடியார் என்னை பற்றி கூறிய அவருடைய குற்றச்சாட்டில் அவர் பொய் சொல்லி இருந்தார், புகழுக்காகவும் இவர் இவ்வாறு குறைகுற முன்வந்திருந்தால் அவருடைய வாழ்நாளை அவருக்கு நீ நீட்டிக் கொடு என்பதாக துஆ செய்தார். நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? வாழ்நாளை நம்ம துஆ செய்கிற போது, எல்லாம் எனக்கு நீண்ட ஆயுச போடு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நீண்ட ஆயுசு 100 வயசு வரைக்கும் இருக்கணும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்கிற ஒரு நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் நீண்ட காலம் வாழ்வது என்பது அது நமக்கு தேவை வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படுகிறோம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய அதாபு, வேதனை என்றுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அறுதலில் உமூர் என்று சொல்லப்படுகிற, யா அல்லாஹ், இயலாமையில் ஆகிவிடக்கூடிய அந்த அறுதலில் உமூர் என்று சொல்லப்படுகிற அந்த கிழடு தட்டியது என்பதாக சொல்வார்கள் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்பதாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், துஆ செய்ய சொல்லி கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்போ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கத்தாதா விஷயமாக துஆ செய்தார்கள், அவருக்கு நீ சீக்கிரமா மௌத்த கொடுத்துடக்கூடாது, அவருடைய ஆயுசை நீ நீட்டி போற்றணும், கிளடு தட்டுகிற அந்த நிலைக்கு தள்ளாடுகிற அந்த வயதை அவர் அடைய வேண்டும் என்பதாக துஆ செய்தார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அவரை ஏழ்மை வாட்ட வேண்டும், அவருடைய ஏழ்மையை நீ நீட்டிக்கொடு என்பதாக துஆ செய்தார்கள். அவரை பல சோதனைகளுக்கு நீ ஆளாக்குவாயாக என்பதாக பிரார்த்தனை புரிந்தார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் ஒருவராக இருக்கிற அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பின்னாளில் நான் கத்தாதா என்கிற அந்த மனிதரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போலவே அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை அந்த மனிதருக்கு கொடுத்தான். அவர் அவருடைய கண்களுக்கு மேலாக இருக்கிற அந்த சதைகளெல்லாம் அந்த முடிகளெல்லாம் அவருடைய கண்ணை மூடிக்கொண்டது. கண் தெரியாத ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ரோட்டில் அவர் தெருவில் நடந்து செல்கிற போது பெண்களின் மீது தெரியாமல் அவர் போய் மோதிக்கொள்வார். பெண்கள் எல்லாம் அவரை ஏசுவார்கள், திட்டுவார்கள், அடிப்பார்கள். மிகப்பெரிய ஒரு இழிவை, மிகப்பெரிய கேவலத்தை அவர் சந்தித்தார். அது சஅதினுடைய துஆவின் மூலமாக நடந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த மனிதரே கடைசி பிற்காலத்தில் சொல்லக்கூடியவராக இருந்தார். சஅதினுடைய துஆ தான் அல்லாஹ் தஆலா எனக்கு மரணத்தை தராமல் இருக்கிறான், சஅதினுடைய துஆ தான் இவ்வளவு ஏழ்மை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், சஅதினுடைய துஆ தான் மக்களுடைய பழிப்புக்கும் சாபத்திற்கும் நான் ஆளாகி கொண்டிருக்கிறேன் என்பதாக
சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவராக அந்த கத்தாதா இருந்தார் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, பிறருடைய மானம் மரியாதையோடு விளையாடுகின்ற அந்த விஷயத்தில் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இத்தகைய தாவத்தல் மல்லுலூம், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய அந்த துஆவுக்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சமுதாய நலன் கருதி ஒருவரின் குறையை வெளிப்படுத்துவது அது குற்றமில்லை என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இவரின் குறையை வெளிப்படுத்தவில்லையானால் மக்கள் இவரை நம்பி கெட்டு போய் விடுவார்கள், ஏமாந்து விடுவார்கள் எனும்போது அவருடைய அப்படிப்பட்ட சமயத்தில் அவருடைய குறையை தெளிவுபடுத்துவது நம்முடைய கட்டாயம் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். உதாரணமா நாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பெண் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில், பெண் கொடுக்கிற அந்த நேரத்தில், அதே போல கொடுக்கல் வாங்கலுடைய இது போன்ற சமயங்களில் உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும். கூடுதல் குறையதா கையில இருந்து போட்டு இதுதான் சமயம் என்பதாக சொல்லி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டுறக்கூடாது. என்ன உண்டோ, அவரிடத்தில் இருக்கக்கூடிய என்ன தன்மை இருக்கிறதோ அதை மட்டும் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை அபூஜஹல் என்பவர் பெண் கேட்டு வந்திருக்கிறார், அதே போல முஆவியாவும் என்னை பெண் கேட்கிறார், நான் யாரை நிக்காஹ் செய்வது? ஆலோசனை கேட்கிறார்கள். நாம் அபூஜஹலை நான் நிக்காஹ் செய்து கொள்வதா அல்லது முஆவியாவை நான் நிக்காஹ் செய்து கொள்வதா என்பதாக கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளபடி அப்படியே அந்த நேரத்தில் சொன்னார்கள், அபூஜஹல் அவர் கோபக்காரன், அவர் உனக்கு சரிபட்டு வரமாட்டார், வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆவியா பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருக்கிறார், அவரும் உனக்கு சரிபட்டு வரமாட்டார், வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா என்கிற நபித்தோழரை காண்பித்து, இந்த உசாமாவை நீங்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதாக ஆலோசனை செய்தார்கள். அதன் அடிப்படையில் ஃபாத்திமாவின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிக்காஹ் செய்து கொண்டார்கள், சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. தேவையை கருதி நம்முடைய ஒருவருடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தலாம் என்பதை இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆவை நாம் அஞ்சுவோம், பிறர் மானம் மரியாதை விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்வோம், நம் செயல்பாடுகளை சரி செய்து கொள்வோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.